தேனை வந்து இப்போ சொல்லுவினம் சுண்ணாம்பில் சுண்ணாம்பு போட்டு அண்டு மற்றது நாய் நக்காது பேப்பரில் ஊற்றி பார்க்கலாம், மண்ணில் ஊற்றி பார்க்கலாம். அதே விஷயத்த நீங்கள் சீனியை வீட்டை காய்ச்சி போட்டு செய்வாங்க. ஆடு மாடுகளை கட்டி வைக்கலாம், மிச்சம் எல்லாத்தையும் வந்து கூட்டுக்குள்ளே விட்டு வளர்க்கலாம். ஆனால் தேனீக்களை வந்து அவைகள் வெளியில் விட்டு தான் வளர்க்கணும். அது காட்டுக்கு போய் கரடிட்ட கடி வேண்டி கண் இல்லாமல் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ இடங்களை வந்து. இப்போ வந்து தேன் எல்லாம் செய்கிறாங்க என்ன மாதிரியாண்டா கீழே சீனிப்பானியை விட்டுட்டு மேலே வளத்துக்கு தேன் இருக்கு. இந்த இன்னொன்று பற்றி தாரேன். பேப்பர் ஊறுது தானே? பேப்பர் ஊறும் ஏனண்டா இப்போ இது தேன் எடுத்து தாரேன், பேப்பர் ஊறுது தானே. தானும் கிடாது, தன்னை சார்ந்தவரையும் கிடவிடாது. அதுதான் தேனுடைய இயல்பு. வணக்கம், என் பேர் வந்து மோசிகனன். நான் கிட்டத்தட்ட 2016 தான் நாங்கள் வந்து இந்த தேனி வளர்ப்புன்றதை வந்து தொடங்கினாங்க. கோயிலுக்கு வந்து 2013ஆம் ஆண்டு அஸ்வமேத யாகம் ஒரு யாகம் நடந்தது. அப்போ அந்த யாகத்தில் வந்து பொருட்கள் கொண்டு வர்றதானே. அப்போ அந்த பொருட்களில் வந்து தேன் கொண்டு வந்த அந்த தேன் வந்து சுத்தமானதேனா இல்லை. அப்போ ஐயாவியல் எல்லாம் வந்து கிளிநொச்சி அங்காள பக்கம் இருந்தார்கள். அப்போ தேன்கள் வந்து அந்தந்த சீசனுக்கு வந்து வியல் போய் எடுத்து தான் கோயில்கள் இதுகளுக்கு பூசைகளுக்கு எல்லாம் செய்கிறவ. அப்போ அந்த டைம் வந்து வேறுக்கு தெரிஞ்சுட்டு தேன் வந்து சுத்தமான தேன் இல்லை. அப்போ எல்லாம் பூசையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஏன் இந்த தேன் வந்து இவ்வளோ பெரிய யாகங்கள் இதுகள் பூசைகள் நடக்குது கோயில்களில், அதுக்கு கூட சுத்தமான தேனை வந்து கொண்டு வந்து தரையிலேருந்து ஒரு கேள்வி வந்து வந்துச்சு. அப்போ அந்த கேள்வி வந்ததுக்காக தொடங்கின ஒரு சிந்தனை தான் இந்த தேனி வளர்ப்பு. மெயினாக வந்து தேனிக்கு வந்து மரங்கள், முக்கியமாக வந்து மரங்கள். அதாவது வந்து இங்கே பார்த்தா பனை இருக்குது, பனையிலிருந்து அதிகமான தேன் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் வந்து வேம்பு அதிகமான தேன் கிடைக்கும், புட்கள்ல இருந்து கிடைக்கும், சில மாக்கள் இந்த பூக்கள்ல இருந்து கிடைக்கும். அப்போ இங்கே வந்து ரிசோர்ஸ் இருந்தது. அப்போ இந்த ரிசோர்ஸும் எங்களோட இந்தியா அந்த தமிழ்நாட்டுன்ற ரிசோர்ஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அப்போ அந்த ரிசோர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குது கணக்கு டீட்டெயில் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருக்குல்ல. அப்போ இந்த தேனி வளர்ப்பு வந்து சாத்தியக்கூறு இருக்குன்றது வந்து தெளிவாக விளங்கினது. அப்போ அதில் இருந்து 2013 இதெல்லாம் செய்யணும்ன்ட்டு கணக்கு டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் போய் கேட்டு இப்போ இந்த அவையின் சப்போர்ட்டோட கொஞ்சம் கொஞ்சமாக 2016ஆம் ஆண்டு தான் இது வந்து ஆரம்பமானது. அப்போ 2016ஆம் ஆண்டில் வந்து நான் வந்து டிசம்பர் தான் ஜாயின் ஆகினேன். அதுக்கு முதல் ஐயாக்கெல்லாம் முதல் வந்து இதை வந்து தொடங்கி ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த சிந்தனை வந்தது அவையிட்டு தான். அப்போ இந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் வந்து நான் ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்க, அப்போ ஃபோட்டோகிராஃபியோட சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் ஒன்றுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் கொஞ்சம் தேவைப்படுது. அதாவது புதுசாக விஷயங்களை வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கணும் வந்து. அப்போ அந்த ஃபோட்டோஸை வந்து நாங்கள் எடுக்க போய்க்கல தான் இந்த தேனி வளர்ப்புன்றது வந்து எனக்கு முதலாவதாக வந்து தென்பட்டது. அப்போ அதுக்கு பிறகு இந்தியாவில் நான் எடுக்கலும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிஞ்ச பிறகு வர்றது தேன் கூடுகள் வந்து பிடிக்கிற நேரங்கள், இப்படி பாக்ஸுகளில் வளர்க்குறது அப்படி என்ற டீட்டெயில்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருந்ததால் தான் நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி வேலோட வந்து செய்ய வலிக்கிட்டேன். அப்போ எங்களுக்கு 2016 நான் வந்து 2014ஆம் ஆண்டு ஏல் மேத்ஸ் பேட்ச் கிட்டத்தட்ட நான் ஃபர்ஸ்ட் சாய், செகண்ட் சாய், தேர்ட் சாய் மட்டும் எடுத்து தேர்ட் சாய் வந்து நான் மொரட்டு ஐடிக்கு வந்து என்டர் பண்ணினேன். அப்போ அந்த டைம் அந்த கேம்பஸுக்கு போகிறதுக்கும் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த கேம்பஸ் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைமுக்குள்ளே தான் இந்த தேனி வளர்ப்பு வந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணினது. கிட்டத்தட்ட 2016, இப்போ நாங்கள் இருக்கிற 2024ஆம் ஆண்டு. அப்போ இந்த டைமுக்குள்ளே இந்த அளவுக்கு வந்து கொண்டு வரதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து உண்மையாக தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய தேனி வளர்ப்பு ஆட்கள் தான் எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவ். அதே நேரம் எங்களுக்கு இப்போ ஊடகங்கள் இருக்கிறதால, டெக்னாலஜி இருக்கிறதால எங்களுக்கு இதை வந்து அந்த 30 வருஷ கால கேப்பை வந்து ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணி இங்கே கொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்தது.
தேனி பாக்ஸ் இதுதான் எங்களோட இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற தேனி பாக்ஸ் ஸ்ரீலங்காவில் இன்னும் 2 டைப் ஆஃப் பாக்ஸ் இருக்குது நார்மலாக இங்கே யூஸ் பண்ணுறது. இது இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாத்தாண்டம் என்ற இடத்துல தான் இந்த பாக்ஸ் வந்து செய்வாங்க. இந்த பாக்ஸ் செய்யக்குள்ளேயே கிட்டத்தட்ட 10 வருஷம் ரிசர்ச் வந்து செய்வாங்களாம். ஏனெண்டா வந்து எல்லா இடத்துக்கையும் வந்து தேனீக்கள் வந்து தங்கி அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்காது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் அளவீடுகள் வந்து வேணும். அப்போ அந்த அளவீடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ரிசர்ச்சுகளில் தான் இந்த அளவீடு வந்து கடைசியாக கிடைச்சது. ISI பட்டி நியூட்டன் பாக்ஸ் அண்டு கணக்கு பாக்ஸ் வகைகள் இருக்குது. வெளிநாட்டில் எல்லாம் அந்த பாக்ஸுன்ற சைஸ் எல்லாம் வந்து பெருசாக இருக்குது. அதன் தேனியின் இனம் வந்து வேறு. ஆனால் இங்கே இருக்கிற எங்களோட தேனி வந்து அதாவது சொல்லுவாங்க சிறுக கட்டி பெருக வாழ்கன்ட்டு. சின்னதாக இருக்கும், ஆனால் வந்து அதை உற்பத்தி செய்கிற பெருமதி வந்து கூட. அதே மாதிரி அப்போ இந்த டைப் பாக்ஸ் வந்து மாத்தான டைப் பாக்ஸ்ன்னு சொல்கிறது. எங்கள்கிட்ட இப்போ வந்து கிட்டத்தட்ட 5 பாக்ஸ் டைப் இருக்குது. ஒன்று வந்து நாங்களே எங்களோட இங்கே என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இன்னொன்று டிசைன் பண்ணிக்கிறோம். மற்ற இது மாத்தாண்ட பாக்ஸ் இருக்குது. ஸ்ரீலங்கன் பாக்ஸில் 3 டைப் வேறு சைஸில் நாங்கள் அந்த சைஸ் வந்து இருக்குது. இதுதான் ஒரு தேனி பாக்ஸ் நார்மலாக. இப்போ இதில் வந்து கீழே வர அடிப்பலகை ஒன்று இருக்கும். கீழே அடிப்பலகை ஒன்று இருக்குது. முதல்ல எல்லாம் என்னென்ன செக்ஷன் காட்டுறேன். இது வந்து புழுவரைன்னு சொல்கிறேன், ப்ரூட் சேம்பர்னு சொல்கிறது. அதாவது வந்து தேனி தண்டை குஞ்சுகள் முட்டைகள் எல்லாம் போட்டு பெருகிறது வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே. பட் இது வந்து என்னென்னா சூப்பர் பாக்ஸ். அதாவது வந்து இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து தேன் வந்து எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே தான் எக்ஸஸாக வந்து கட்டுற தேன் வந்து நாங்கள் வந்து எடுப்போம். இப்போ தேனி வந்து தேன் கட்டுறன்றது வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இங்கே நான் இன்றைய தேன் எடுக்கிறேன், ஆனால் வந்து இன்னொரு இடத்துல சில நேரம் தேன் இல்லாமையும் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையிலும் இருக்குது. அப்போ இது வந்து சரியான ஒரு டைனமிக்கான விஷயம் உண்டு. எந்த இடத்துல எப்போன்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளால தான் இதுக்குள்ளே வரலாம். அப்போ புதுசாக ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லணும்னா அதுக்கு வந்து சரியான ஒரு ரிசர்ச் வந்து தேவைப்படும் உங்களுக்கு. அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சஸ் இதை வந்து செய்யாதால. அப்போ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ரெட் இருக்குது. அதாவது வந்து இந்த சட்டத்தில் தான் இந்த தேனீக்கள் வந்து வதைகளை வந்து கட்டும். இந்த வதைகளை வந்து உள்ளுக்கு நான் திறந்து காட்டுவேன். வதைகளை கட்டி மேலேயும் வந்து தேன் சேகரிக்க தேன் வதைகள் வந்து மேலே வந்து கட்டும். மற்றது இப்போ இதில் இது ஒரு செயல் தர்மம் தான் சொல்லலாம். அதாவது வந்து நார்மலாக இப்போ இங்கே இருக்கிற யூஸ் பண்ணுற பாக்ஸுகளுக்கு எல்லாம் வந்து குயின் காட் இருக்குது. குயின் காட்டுன்னு சொல்கிறது அதாவது வந்து தேனி உள்ளுக்குள்ள தேனி கூட்டம்னா 1,00,000 தேனீக்கள் இருக்குது. அந்த தேனீக்கு வந்து ஒரு ராணி தான் இருப்பாள். அந்த ராணி வந்து இந்த பெட்டிக்குள்ளே இருந்தால் தான் அந்த பூச்சிகள் வந்து அந்த பெட்டிக்குள்ளேயே இருக்கும். அப்போ இந்த ராணி தேனி வந்து உள்ளுக்கே இருந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு குயின் காட் ஒன்று இருக்குது, சின்ன ஒரு தகடு ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து இங்கே இல்லை, நாங்களே யூஸ் பண்ணுறதில்ல. அந்த தகடுக்குள்ளால் என்ன செய்ய மாட்டோம், குயின் வந்து வெளியில் வராது. மிச்ச பூச்சிகள் எல்லாம் போய் வந்தோன்று இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்ன நடக்குமாண்டா, பூச்சிகள் எல்லாம் வெளியில் போயிட்டு குயின் இல்லை, குயின் உள்ளுக்கு லொக்காய் தான் நினைக்கும். அப்போ பூச்சிகள் வந்து திருப்பி உள்ளுக்கு வந்து இருந்துடும். சில நேரங்களில் வந்து 100க்கு ஒரு 60% சந்தர்ப்பத்தில் வந்து குயினை வந்து விட்டுட்டு போயிடுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 நாள் வந்து இந்த மரங்கள் இதில் இருந்து பார்த்துட்டு அவ்வளோ தேனீக்களும் குயின் வந்து பட்டிக்கை இருக்குது. அவள் வந்து மீட்க எடுக்கல, அதை திருப்பி கொண்டுல வெளியில் வரையில ரெண்டோன்னு வந்து அந்த தேனீக்கள் வந்து விட்டுட்டு போனாப்புல இந்த ராணி தேனி வந்து அதுக்குள்ளே இருந்து செத்துடும். இல்லாட்டி வேறு எறும்புகள் இல்லாட்டி பூச்சிகள் வந்து பிடிச்சி வந்தால் சாப்பிட்ரும். அப்போ அந்த ஒரு இது இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் இந்த குயின் காட்டை வந்து இந்தியா ஆக்கள் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பாக்ஸ் வந்து குயின் காட்டுன்றது யூஸ் பண்ணுறது. அதை விட இன்னொரு பிரச்சனையும் இருக்குது எங்களுக்கு டெக்னிக்கல் வைஸாக. இந்த குயின் உள்ளுக்க நின்றுட்டு தேனி இருந்துச்சுன்னா தேனி குயின் தங்களோட குயின் இல்லையன்றோன்னா ஒரு அவையால் வந்து கம்யூனிகேஷனை வந்து சரியாக பில்டப் பண்ணி கொண்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட டைமை வச்சு தான். அந்த குறிப்பிட்ட டைம் வந்து அவையால் தாங்கள் நெச்ச நடக்கலைன்றா ஃபுல்லாகவே அந்த கூட்டம் வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் மைண்டுக்குள்ளே போயிடும். அப்போ அதை என்ன யோசிக்க மாட்டா, தங்களுக்கு குயின் இல்லை, அப்போ குயின் தேவை ரெண்டுட்டு என்னண்டு அது மூவ் பண்ணமாட்டா பக்கத்தில் இருக்கிற குயினில் ஒரு பெட்டிக்கு வந்து சில நேரம் போயிடும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக போயிடும். அதாவது இன்னொரு பெட்டிக்கில் இன்னொரு தேனீக்கள் வந்து உள்ளுக்கு இறைக்கல அவையில் இந்த ஸ்பேஸுகள் அவைய டெம்பரேச்சர்கள் விஷயம் வந்து மாறுபடைக்கும். வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக போயிடுச்சுண்டா அந்த கூடு இல்லாமல் போயிடும். ஒரு கூடால 2 கூடும் இல்லாமல் போயிடும். அப்போ அதால் தான் இந்த பாக்ஸில் வந்து காட் வந்து இல்லை. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுண்டா பாதுகாப்புக்காக எல்லாம் அப்படியே ஒரே அடியாக கூட்டமாக போச்சுண்டா இன்னொரு இடத்துல அது சேர்ந்து தங்கி இருக்குங்க. அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து.
இதை வந்து நான் எனக்கு திறக்கிறேன். இதில் மேலே வந்து நான் 2 ஷீட் வச்சுக்கிறேன். இது வந்து வெயிலுக்காக வச்சிருக்கு, இது மழைக்காக வச்சிருக்கு. இப்போ இது வந்து இணலுக்கு இருக்கிறதால பிரச்சனை இல்லை. இப்போ சில இடங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 2 மணி அந்த டைமுக்கெல்லாம் வெயில் விடும். ஏன்டா வெயில் விழுந்து அவைய டெம்பரேச்சர்கள் மாறிச்சுண்டா அவைகளுக்கு வந்து ரத்தங்கள் வந்தால் இப்போ ஆடு மாடுகளை கட்டி வைக்கலாம், மிச்சம் எல்லாத்தையும் வந்து கூட்டுக்குள்ளே விட்டு வளர்க்கலாம். ஆனால் தேனீக்களை வந்து அவைகள் வெளியில் விட்டு தான் வளர்க்கணும். அது பெரிய ஒரு கன்செப்ட் பண்ணுதில்லை. அவள் ஆட்கள் இதுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வளர்த்து அது இல்லாமல் போயிட்டுண்டா பெரிய லாஸ். கிட்டத்தட்ட இந்த பொக்ஸால் மினிமம் வந்து எங்களுக்கு ஒரு 50,000 ரூபா வரும் ஒரு வருஷத்துக்கு. 50,000 ரூபா அதுவும் கூட வரும் விசேஷம். இப்போ வாய்ப்பான் பிழைப்பான்லாம் சொல்லுவாங்க இயற்கை விவசாயத்தில். அப்போ திடீரெண்டு எங்களுக்கு இல்லாமல் போகும். இனி அந்த மேக்ஸிமம் அதுலேயே எங்களுக்கு சரி நேரம் பேரும் ஒரு பொக்ஸால். அப்போ அந்த லொஸ்ஸுகள் வந்து பெருசாக இருக்கிறதால தான் ஆக்கள் வந்து இதை வந்து நாடையில். மற்றது இன்னொரு பெரிய பேரியர் தேனி குத்தும். எல்லாரும் கேட்ட வேற வந்தோம், தேனி வந்து குத்தும். அப்போ தேனி குத்துறா வந்து நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பழகினா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் கால் வைக்கலாம். அந்த பிரச்சனை ஒன்று. இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த வெயிட்டை வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 7 கிலோக்கிட்ட இந்த புக்ஸ் வந்து இருக்கும். இப்போ நாங்கள் வந்து இப்போ தேன் பாக்ஸுகள் இப்போ கணக்கு பட்டியல் இருந்தால் இப்போ எங்களுக்கு என்னண்டு இப்போ தேன் வச்சிருக்குன்றதை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ சில பட்டியல் வந்து நாங்கள் திறந்து பார்த்து ரட்டுகள் இதுகளை தூக்கி பாய்கள் சில நேரம் வந்து அதுகள் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு இருந்தால் அதுகள் விட்டுட்டு போயிடும். அப்படி சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. மற்றது கிட்டத்தட்ட ஒரு 50-60 கூடு கிடக்குண்டா எல்லாத்தையும் வந்து திறந்து பார்க்குறது டைம் வேணும். அப்போ அந்த டைம்கள் எல்லாம் குறைக்கிறதுக்கு இப்போ நார்மலாக நாங்கள் இப்போ தேன் வச்சுட்டேன்டா இந்த பொக்ஸை வந்து சும்மா அப்படி அசைச்சு பார்த்தாலும் தெரியும், அதோட அலைவில் தெரியும், அந்த வெயிட்டுக்கு வந்து அதோட அலைவில் தெரியும். மற்ற நார்மல் பொக்ஸ்ண்டா உடனே அப்படி ஆடி போட்டு நிற்கும். மற்றது வந்து சத்தத்தின் வித்தியாசத்தில் தெரியும். எம்டி பாக்ஸ் வந்து கோர மாதிரி இருக்கிறது வந்து வித்தியாசமாக சத்தம் பெறும். இது வந்து வித்தியாசமாக சத்தத்தில் இருக்குது. அப்போ அந்த சத்தங்களை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறது எவ்வளோ தேன் வச்சிருக்கு, எவ்வளோ டைம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ நாங்கள் முந்தி வந்து ஸ்மோக்கர் யூஸ் பண்ணுறது, தொப்பி யூஸ் பண்ணுறது பாதுகாப்புக்கு. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு அதை பழகிட்டு என்னென்னா இதை எப்படி திறக்கணும்னு தெரியும். ஒரு தேனீக்கள் வந்து நசிஞ்சாலும் வந்து இந்த தேனீக்கள் வந்து எங்களை கூட்டும். அப்போ அந்த குத்துரை வந்து குறைக்கிறதுக்காக நாங்கள் வந்து மூவ் பண்ணைக்குள்ள சரி மெதுவாக தான் ஒரு வேலையை வந்து செய்து கொண்டிருப்போம். மற்றது வந்து இப்போ தேனீக்கள் வந்து குயின் வந்து எங்கே இருக்குதோ அதோட கூட்டங்கள் வந்து எங்கே இருக்குதோ பாதுகாப்புக்காக அதுகளை நோக்கி தான் போய்கொண்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே தனியாக இருந்தது, இப்போ வந்து எல்லாரும் வந்து உள்ளே போய்கொண்டிருக்கிறோம். அதாவது தேனிக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்கலாம், அந்த மூவ்மெண்ட் வந்து கூடும். வேலைக்கு வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறிக்கொண்டிருக்கும், கீழே போய்கொண்டிருக்கிறோம். இப்போ வேகமாக போய்கொண்டிருக்கிறோம். சரியா? அப்போ நாங்கள் இப்போ தேனியல் முந்தி இதுகளெல்லாம் நாங்கள் தேனியல் ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துல இந்த இன்னொரு இடத்துக்கு மாற்றேக்க பிடிக்க தான் இந்த நாலேஜ் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்தது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்ய தான் ஒரு அனுபவம் வந்து எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இதுக்குள்ள வந்து ஒரு தட்டுகள் இருக்குது. இந்த தட்டுகளில் வந்து இப்போ வந்து தேன் வந்து சேமிக்க வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி இதுக்குள்ள வந்து குயின் வந்து முட்டை போட்டு புழுக்களை வந்து தேனீக்களை வந்து உற்பத்தி செய்யும். இந்த கடைசி பட்டிக்கு கீழ்பட்டிக்கு மேலே இருக்கிற பட்டி எல்லாத்துக்கும் வந்து தேன் சீசனுக்கு வந்து மேலே தேன் காட்டி கொண்டு இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு சீசனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஒரு சீசன் இருக்கும். அதுக்குள்ள நாங்கள் 2 வீக்குக்கு ஒருக்கா எடுப்போம். அப்படி இப்போ வந்து தேனீக்கள் வந்து நாங்கள் இப்போ தேன் எடுக்கிறேன்னு விளங்கினோன்னா அது என்ன செய்யுமாண்டா அந்த தேனை வந்து குடிக்க வலிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று கேம் வந்து தேனை வந்து குடிக்க வலிக்கிட்டு. அதே மாதிரி வியல் வந்து உள்ளுக்கு கூட்டுக்குள்ள வந்து இந்த கீழே ரவ் பேண்ட் இருக்கு. இந்த ரவ் பேண்ட் ஏன் நாங்கள் போடுவோம்னா சீசன் டைமுக்கு வந்து வியல் இந்த ரெட்டில் கட்ட மாட்டிடும், உடனே கட்ட மாட்டிடும். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா சின்ன ஒரு வதையொன்றை எடுத்து இந்த ரெட்டில் ரவ் பேண்டை போட்டு வைப்போம். ரவ் பேண்டை போட்டு வச்சா இப்போ இந்த அந்த வதையை வந்து டெவலப் பண்ணும். பெருசாக கட்டி இப்படி ஒரு ஷேப்புக்கு வந்து ஃபுல்லாக கொண்டு வைக்கல, இடவழியெல்லாம் கிடக்கு, எல்லாம் ஃபில் பண்ணும். இப்போ இதில் எல்லாம் இந்த கட்டுற உடம்பெல்லாம் கட்டி கொண்டு இருக்கு. கட்டி இந்த இடத்தோட வந்து ஒட்டி பெரிய ஒரு வதையாக வந்து கொண்டாரு. வதையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுறோம், ஸ்டார்டர்ன்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் அப்போ போடைக்குள்ள இந்த ரவ் பேண்டை வந்து போடுவோம். ரவ் பேண்டை எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி போட்டு உள்ளுக்க வந்து அவைகளுக்கு சுத்தம் போனோம். உள்ளுக்க வந்து இன்னொரு டஸ்ட்டுகளும் இதுகளும் இருந்துச்சுண்டா அவ்வளோத்தையும் வந்து வெளியில் கொண்டு வந்து போட்டுருங்க. ஒரு சின்ன டஸ்ட்டு தேனி உள்ளுக்கு செத்தாலும் தூக்கி கொண்டு வந்து வெளியில் போட்டுரும். அவைகளுக்கு வந்து சரியாக க்ளீனாக இருக்கணும் உள்ளுக்கு. அப்படி ஒரு விஷயம்.
அதாவது தேன் சீசனில் தேனீக்கள் குத்துறது வந்து குறையுது. அதே நேரம் எங்களுக்கு அவையல் குத்துறதுண்டா அவைகளுக்கு உள்ள வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று இருக்கும். அது பார்க்க தெரியும். இப்போ எங்களோட அனுபவத்தால் தெரியும். ஒரு குக்குலாவி கூட்டம் குத்த போகண்டா நாங்கள் இப்படி செய்யலாம், இப்படி எல்லாம் 2 டிஸ்டர்ப் பண்ணலாம். அப்படி தேனை வந்து இப்போ சொல்லுவினம் சுண்ணாம்புல சுண்ணாம்பு போட்டு 2 மற்றது நாய் நக்காது பேப்பரில் ஊற்றி பார்க்கலாம், மண்ணில் ஊற்றி பார்க்கலாம். அதே விஷயத்த நீங்கள் சீனியை வீட்டை காய்ச்சி போட்டு செய்து பாருங்க. எல்லாரும் செய்து பாருங்க. எந்த அளவுக்கு வந்து ஆன்சர் வந்து 2டையும் செய்து பார்க்கணும். 1 மட்டும் செய்துட்டு சொல்லக்கூடாது. 2டையும் செய்தால் தான் வித்தியாசம் தெரியும். இப்போ எங்களோட அனுபவத்தில் எங்களுக்கு கொண்டு வந்து எங்களோட டேஸ்ட்டை வச்சு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அவ்வளோவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். அதை விட நாங்கள் பார்த்தது, இப்போ நீங்கள் ஒரு தேன் வந்த இடத்துல வேண்டுறீங்க, அந்த தேனை வந்து நீங்கள் வடிவாக ஒரு ஜக்குக்குள்ளே ஊற்றிட்டு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணி போடு வடிவாக. ஏன்னாண்டா இப்போ வந்து தேன் எல்லாம் செய்கிறாங்க என்ன மாதிரியாண்டா கீழே சீனி பண்ணி விட்டுட்டு மேலே வளத்துக்கு தேன் இருக்கு அவ்வளோ அப்படி. அப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் பொட்டில் விட்டு பார்த்தீங்கன்னா மேல் விளிம்பில் மேலே வந்து தேனோட மேல் முடிகிற மேல் பக்கம் இருக்குது தானே, போத்தலுக்குள்ள தேன் நிற்கிற அந்த போர்டரில் கிளாஸுக்கும் தேனுக்கும் இடையில ஒரு வெள்ளை வளையம் கொண்டு விழும். வடிவாயில் நீங்கள் வடிக்கணும். படித்து ஃபுல்லாக எல்லாம் விட்டுட்டு தனியாக தேனை மட்டும் விடுவாங்க. பதிகள் ஒன்றும் இல்லாமல் தேனை மட்டும் விட்டீங்கன்னா வளையம் கொண்டு விழும். இல்லாட்டி வந்து நுரை வந்து ஒன்று இருக்கும். புது தேன் வந்து நுரையை ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்கும். அதால் தான் உண்மையாக தேன் வந்து வடிக்கிறது. இப்போ சொன்னால் ஆக்கள் சொல்கிறது படித்து போட்டு புளிச்சு போச்சு அப்படின்ட்டு இல்லை. ஆனால் புளிச்சாலும் வந்து இந்த மேல் பக்கத்தில் இருக்கிற இந்த வதைகள் மற்ற இந்த தேனீகள் இந்த உடம்புகள்லாம் தண்ணித்தன்மை இருக்கிறதால இப்போ வந்து ஒரு பாக்டீரியா வளர்கிறதுக்கு தண்ணி வேணும். தேனில் வந்து 17 தான் தண்ணி இருக்குது. அதால தான் தேன் வந்து எத்தனையோ விஷயத்துக்கு வந்து முந்தி வந்து பாவிக்கப்பட்டது. தேன் வந்து அதாவது தானும் கிடாது தன்னை சார்ந்தவரையும் கிடவிடாது. அதுதான் தேனுடைய இயல்பு. அப்போ அப்படி வந்து தேன் வந்து எவ்வளோ காலம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். அந்த மேல் காத்து பெற இடம் மட்டும்தான் வேற வேற இந்த தேனின் இதுகள் மற்றது வேற வேற டெப்ரிஸ் அந்த ஊத்தியால் இருக்கிறதால பாக்டீரியாதுகள் ஃபார்ம் பண்ணி அது வந்து நுரைச்சி கொண்டு புளிச்சு கொண்டு இருக்கும். அப்போ நாங்கள் வடிவாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு முந்தி வந்து நெல் போடுவினோம், மிளகு போடுவினோம். அதெல்லாம் வந்து அந்த அதில் இருக்க அந்த மேல் பக்கத்தில் இருக்க தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு. அப்சர்வ் பண்ணி வச்சுருந்தா மிச்ச நுண்ணுயிர்கள் வந்து பெருகிறதுக்கான சூழ்நிலையை வந்து அதை வந்து உருவாக்காது. அப்போ அதால் வந்து தேன் வந்து பாதுகாப்பாக இருக்கு. இதுதான் நான் அந்த போட்ட ரவ் பேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வதையம் வந்து நாங்கள் வந்து முதல்ல வந்து இப்படி ட்ரை பண்ணி விடுவோம். ஒரு சின்ன வதையம் வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து டெவலப் ஆகும். இல்லாட்டி வந்து மேலே கட்டாது, அப்படி எம்டியாக இருக்கும் இந்த வதை வந்து. அப்போ நாங்கள் வந்து தேன் எடுக்கல வந்து கிட்டத்தட்ட 2 கிழமைக்கு ஒருக்கா இதுக்குள்ள எடுப்போம். 1.5 கிலோ கூட வரும் ஒரு பாக்ஸில் வந்து. இப்போ நாங்கள் ஒரு கிழமைக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த பாக்ஸில் எடுத்தோம்னா மேக்ஸிமம் 3 கிலோ கூட இதுக்குள்ள வரும். இப்போ நாங்கள் உடனே எடுக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு 2 கிழமை பிறகு நாங்கள் அந்த டிவிஷனில் எடுக்கல திருப்பி எடுக்கல தேனிட ஈல்டு வந்து கூடவே இருக்கும். அப்போ நாங்கள் அந்த டைமுக்குள்ளே வந்து நாங்கள் எடுக்கணும். இல்லாட்டி வந்து தேனை உள்ளுக்கு ஸ்டோர் பண்ணிட்டு அதை வந்து ஆவியாகும். உள்ளுக்கே இருக்கிற நீரை வந்து ஆவியாகும். ஏன்டா முதலாவதா தேன், அதாவது ஒரு மரம் பூக்கைக்குள்ள அந்த தேன் அந்த மாதிரி தேனை பற்றின்னு சொல்லணும். பாக்கள் வந்து தேனண்டா திக்கா இருக்கும்னு மட்டும்தான் சொல்லிக்கணும். தேன் திக்கா இல்லாட்டி உடனே வந்து தேன் இல்லையான்னு சொல்லிக்கணும். முதலாவது தேன், அதாவது ஒரு பூ ஒன்று பூத்து ஒரு கிழமையில போய் தேன் எடுத்து கொண்டாந்து வைக்கிற தேன் வந்து தண்ணித்தன்மையா இருக்கும். தண்ணி மாதிரி ஓடும். அதுக்கு பிறகு டைம் போக தேனீக்கள் வந்து தங்களை ஹீட் பண்ணும். தங்களால் ஹீட்டை வந்து உற்பத்தி செய்யலும் தேனியால் வந்து அந்த ஹீட்டை வந்து உற்பத்தி செய்து அந்த தேனை ஹீட் ஆக்கி அதில் இருக்கிற தண்ணியை வந்து ஆவியாக்கும். வெண்டிலேஷன் முன்னுக்கு வந்து ஹீட் ஆக்கி போட்டு செட்டி அடித்து ஃபுல்லாக வந்து ஆவியாகும். இரவு நேரம் வந்து தேனின் பெட்டி வந்து இறங்கி கொண்டிருக்கும், சத்தம் கேட்டு கொண்டிருக்கும். இந்த காடுகள்ல எல்லாம் வந்து சத்தத்தை கேட்டு தான் போய் வந்து தேன் எடுப்பாங்க. அப்போ இந்த தேனி வந்து என்ன செய்யணும்னா உள்ளுக்கு வந்து தேனை வந்து ஹீட் பண்ணி ஆவியாக கொண்டு இருக்கும். அப்போ அப்படி விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே நடந்து தான் அதுக்கு பிறகு இந்த தேன் 17% தண்ணி வந்தவொடனே வந்து சீல் பண்ணி போடும். அப்படி சீல் பண்ணினா பிறகு தேனி வந்து அதுக்கு பிறகு அதில் தேனை ஸ்டோர் பண்ணணும். அது வேறு ஒரு வதையில வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ நாங்கள் வந்து 2 கிழமை பிறகு எடுப்போம். அது ஒவ்வொரு இடத்திலையும் மாறிக்கொண்டிருக்கும்.
இது வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 10 நாள் இருக்கு. இன்னும் 10 நாள் விட்டுட்டு எடுத்தா இன்னும் வந்து கூட வரும். இந்த வதையில இந்த கண்ணுகள் வந்து சீல் பண்ணப்படும். இந்த இதுல பாத்தீங்கன்னா சீல் பண்ணப்படுது. அப்படி வந்து இந்த வதையன்ற கண்ணுகள் வந்து சீல் பண்ணின பிறகு எடுத்தா எங்களுக்கு வந்து கூட தேன் கிடைக்கும். அதாவது இப்போ எடுக்கல இல்லை வந்து தண்ணி ஒன்று இருக்கும். 17 வீதத்துல கிட்டத்தட்ட ஒரு 20-21 வீதம் வந்து தேன் இருக்கும். இப்போ அதால தான் நாங்கள் இதுல எடுக்கிற தேன் வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கும். இப்போ சீசன் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக எடுக்கல இன்னும் வந்து எங்களுக்கு திக்கா வந்து தேன் வரும். எடுக்கும்போது ஒரு சத்தம் கொண்டு வந்தது. பிரச்சனை இல்லை, அது ஃபுல்லாக எல்லாம் குடிச்சிருவீங்க. இப்போ எடுக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒன்று வந்தது பார்த்து நீங்கள் இப்போ பின்னுக்கு போனீங்க அதை பார்த்துட்டு அதுதான் அந்த அலர்ட் வந்து. அதாவது ஒரு பூச்சி ஒன்றுங்க நசிஞ்சா அவியல் வந்து ஃபுல்லாக ஒரு அலர்ட் வந்து கொடுக்கும். அந்த அலர்ட்டுக்கு இப்போ நீங்கள் இப்போ பின்னுக்கு போனீங்க, அதே மாதிரி நாங்கள் இப்போ அந்த அலர்ட்டை வந்து பார்த்துட்டு ஸ்லோ பண்ணிட்டோம். அது அப்படி விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கொண்டா சரி. இப்போ இதில் பாருங்க, இதில் எல்லாம் சீல் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஃபில் பண்ணணும். இன்னும் ஃபில் பண்ணுறதுக்கு தான் கிடக்கு. ரைட்டு. இப்போ நான் வந்து இதை வந்து அடுத்த கிழமை விட்டுட்டு எடுப்பேன். இது வந்து எக்ஸ்ட்ராக்டர். அதாவது இப்போ வந்து ஆட்கள் கேட்கறது வந்து தேன் வந்து எங்களுக்கு அடையோட தாங்கும். தேனியின் மெழுகு இந்த அடையோட அப்படியே தாங்கன்னு கேட்கறது. இப்போ நாங்கள் அதை வெட்டி எடுத்தா என்ன நடக்கும்டா, இந்த நான் பிள்ளைய வந்து இவ்வளோத்தையும் வந்து வெட்டி அப்படியே எடுத்துட்டேன். நீங்கள் வந்து தேனி என்ன செய்வோம்னா திருப்பி கட்டுறதுக்கு டைம் வேணும்னு வச்சுக்கோணும். அந்த ரிசோர்ஸ் வந்து தேனில் இருந்தால் அதுகள் எடுக்கும். டைம் வந்து டிலே ஆகும். எங்களுக்கு 1.5 மாதம் தானே சீசன், அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சதுன்னா எங்களுக்கு சீசனில் தேன் வராது. அப்போ எல்லாம் கட்டி போட அப்படியே இருக்கும், தேன் இருக்கா. அதால தான் இந்த எக்ஸ்ட்ராக்டர் வந்தது. இந்த எக்ஸ்ட்ராக்டர் என்ன செய்யணும்டா, இதில் இருக்கிற இந்த கண்ணுகளை இருக்கிற தேன் வந்து நான் இதுக்குள்ள வைக்கல, இந்த நெட்டுக்குள்ள வைக்கல, இந்த எக்ஸ்ட்ராக்டருக்கு வச்சு போட்டு சுத்தேக்கல, இந்த தேன் மட்டும் வெளியில வேறு இந்த பதம் வந்து விடையாது, அப்படியே இருக்கு. அப்படியே இருந்தால் அவையில் என்ன செய்யணும்னா அதை வதையை கொஞ்சம் சேவ் பண்ணி போட்டு, சின்ன சிதம்பல் மட்டும் சேவ் பண்ணி போட்டு திருப்பி நாளை இன்றைக்கு பின்னேறமே கொண்டு வந்து திருப்பி ஃபில் பண்ணிக்கணும். அப்படின்னா எங்களுக்கு தேன் ஈல்டு வந்து கூட. இல்லாட்டி வதை இல்லாட்டி என்ன நடக்கும், திருப்பி எல்லாம் காட்டி திருப்பி வைக்குவோம். அப்போ அதுக்கெல்லாம் டைம் வந்து கூட. இதில் வந்து நாங்கள் இந்த மேலே இருக்கிற இந்த சீலை வந்து கலட்டோம். ரெண்டாத்தான் இதுக்குள்ளே இருக்கிற தேன் வந்து வெளியில் வரும். இது வந்து இப்ப நாளைக்கு வந்து விளவு ஸ்டாக் பண்ணாது, 2 கிழமை எடுக்கும். ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக் பண்ண தொடங்கிடும். இப்ப வதை இல்லாட்டி வதையை முதல் கட்டி போட்டு தான் அடுத்த வேலையை செய்யும். இதை வந்து நான் சுற்றுவேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த தேன் வந்து விசிறுப்படும் வெளியில். இந்த சைட்டில் இருக்க தேனோலாம் வெளியில் வந்துட்டு, அதே மாதிரி இந்த சைட் அதில் சின்ன டேமேஜ் வரும், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போடும் திருப்பி அப்படியே. அவ்வளோ தேன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. வெள்ளை வாதை மட்டும் இருக்கு. இதால தான் நாங்கள் இந்த எக்ஸ்ட்ராக்டரை யூஸ் பண்ணுறோம். அதே நேரம் இந்த வதையை வந்து நாங்கள் வெட்ட மாட்டோம். இப்போ எப்போ நாங்கள் வதை வெட்ட மாட்டோம், மழை சீசனுக்கு பிறகு அந்த வதையில வந்து தேன்கள் வந்து வைக்காது. மழை சீசன் அதுக்கு பிறகு இப்போ இந்த வெட்டினா பிறகு சீசன் டைம் நாங்கள் திருப்பி சின்ன வெட்டி கட்டி விடுவோம். திருப்பி முதல்ல டெவலப் ஆகி கொண்டு வரும். இந்த வதையை வந்து யூஸ் ஆகி கொண்டு இருக்கணும். யூஸ் ஆடி வந்து வதை கறுத்து அப்படியே வேற பூச்சி ஒன்று வந்து அந்த வதையை வந்து சாப்பிட்ரும். இப்போ இந்த வெயிட்டை நீங்கள் தூக்கி பாருங்க. இந்த தேன் இருக்கிற வெயிட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிராம் வந்து இருக்கும். இதுக்குள்ள வந்து
சுகர்காரர் பாவிக்கலாம். அதாவது தேன் வந்து என்ன மாதிரின்னா அதாவது கிளைசமிக் இண்டெக்ஸ் ஒன்று இருக்குது, ஜிஐன்னு சொல்கிறது. அதாவது எங்களோட உடம்பு வந்து அதில் இருக்கிற சுகரை வந்து அப்சர்வ் பண்ணுற அளவு, அப்சர்வ் பண்ணி எனர்ஜி ஆக்குற அளவு. இயற்கையாக கிடைக்கிற பழங்கள் இதுகள் எல்லாம் வந்து எங்களோட உடம்பு வந்து உடனே அந்த சுகரை எடுத்து எனர்ஜியாக மாற்றி போடும், ஸ்டோர் பண்ணாது. அதே மாதிரி தான் தேனுக்கு வந்து உடனே உடம்பு எடுத்து யூஸ் பண்ணி போடும். இப்போ நாங்கள் வேலை செய்யணும், வேலை செய்யாமல் இருந்தால் எங்களுக்கு கட்டாயம் விரதம் இருந்தால் அதே நேரம் நாங்கள் எங்களோட ஒயிட் சுகர் இதுகள் யூஸ் பண்ணினா அந்த சுகர் வந்து எங்களோட உடம்புல தங்கி இருக்கு. அது உடனே வந்து உடைச்சி உடம்பு எடுத்துக்கொள்ளலாம். அதால தான் எங்களுக்கு சுகர் இதுகள் போடுறது. இதால் வர சுகர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. எதுவும் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா பிரச்சனை தான், அளவாக யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. உலகத்திலேயே இருக்கிற விட்டமின் சிறப்பில் வந்து நம்பர் 1 விட்டமின் சிறப்பு வந்து தேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விட்டமின்ஸ் வந்து இருக்குது, ஒரு மினரல்ஸ் இதுகள் எல்லாம் வந்து இருக்குது. அப்போ அந்த தேன் வந்து என்ன மாதிரி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுமென்று சொன்னால், ஒரு வைத்தியரால் தான் சொன்னார், வைத்தியரால். அதாவது வந்து தேன் வந்து இருக்க அதன் பவர் வந்து கூடிக்கொண்டு போகும். 5 வருஷ தேன் வந்து ஒரு விதமான ஃபங்க்ஷனை எங்களோட உடம்புல செய்யும். 10 வருஷ தேன் ஒரு விதமான ஃபங்க்ஷனை செய்யும். 50 வருஷத்து தேன் இன்னொரு ஃபங்க்ஷனை செய்யும். தேனுக்குள்ளே இருக்கிற கெமிக்கல் கண்டென்ட் வந்து அந்த கெமிக்கல் பொண்டுகள் வந்து ஒன்றோடு ரியாக்ட் பண்ணி இன்னொரு விதமான ஒரு கூறா வந்து மாறுமா. அப்படி ஒரு வருஷம் வந்து அது மாறிக்கொண்டே இருக்கும். அதால் தேன் இந்த கலர், டேஸ்ட், அதுன்ற திக்னஸ் இதுகள் எல்லாமே காலம் போக மாறிக்கொண்டு இருக்கும். அதாவது தேன் வந்து தமிழ் மெடிசனில் வந்து தேனோட தான் இதை சாப்பிடுங்கோண்டு எவ்வளோ மருந்துகள் வந்து இருக்குது. ஏன்னா தேன் வந்து ஒரு வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து உடம்புல வந்து இந்த மருந்தை வந்து எல்லா பாகத்துக்கும் கொண்டே சேர்க்கிறது வந்து இந்த தேன் தான். அதே நேரம் இந்த தேன் வந்து ஏற்கனவே சமைச்ச ஒரு உணவு. அதாவது தேனி வந்து கொண்டே உள்ளுக்க வச்சு திருப்பி வயிற்றுலேருந்து திருப்பி எடுத்து கொண்டு வருது. அதாலேயும் தேன் வந்து நாக்கில் வச்ச உடனே ரத்தத்திலேயே சேர்ந்துருக்குன்றாங்க. பாருங்க, இதுல வந்து இந்த தேன் வந்து தண்ணித்தன்மையா இருக்கு. இது சாப்பிடுவாங்க எப்படி இருக்குன்னு. நாவல் தேன் வந்து கசப்பு தன்மையா இருக்கும், ஒரு கசப்பு ஒன்று இருக்கும். தேனண்டா எல்லாரும் தேன் இனிப்பா இருக்கும் என்றுதான் யோசிப்பினா. ஆனா நாவல் தேன் வந்து கசப்பு தன்மை ஒன்று இருக்கு. இன்னொன்று வட்டி தாரம் பேப்பர் ஊரும் வேணண்டா. இப்ப இது தேன் எடுத்து தாரம் பேப்பர் ஊருது தானே வேணும்னா நான் சொன்ன மாதிரி முதலாவதா வர்ற தேனிகள் வந்து தண்ணித்தன்மையா இருக்கும். வாட்டரியா இருக்கும். அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து கூடவே இருக்கும். தேனி வந்து நீ ஆவியாக்கி தேனின் அந்த வாட்டர் அளவு வந்து குறைக்கும். அதுக்கு பிறகு அந்த ஊரா. அதால காட்டு தேன் வந்து நல்லா திக்கா இருக்க வேண்டாம். கடைசியா போய் எடுப்பாங்க, மலைக்கு முதல்ல எடுப்பாங்க. எல்லாம் நல்லா எல்லாம் திக்கா எல்லாம் ஹீட் பண்ணி தண்ணித்தன்மை எல்லாம் குறைச்சி வச்சு. இல்ல கடைசி அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து மேல மிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எல்லாரும் மட்டும் சொல்லலாது. ஒரு சிலர் காட்டுக்கு போய் கடி வேண்டி கண் இல்லாம எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் இடங்களை வந்து. அப்படி ஆனா இப்போ எஞ்சினாங்கள் நெருப்பு இல்லை, ஸ்மோக் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அவங்களும் பழகி இருக்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஃபுல்லாக அப்படியே ஃபில்டர் பண்ணி நாங்கள் என்ன செய்யணும்னா முதல் வந்து கொண்டே ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்டர் பண்ணி போட ஒரு கண்டெய்னரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் விடுவோம். ஏனெண்டா 6 மாதம் வந்து இந்த தேன் வந்து உள்ளுக்குள்ளே ரியாக்ட் பண்ணி பொங்கி கொண்டிருக்கும். உடனே வந்து போத்தில் விட்டால் வந்து போத்தில் வந்து வடிக்கும். அப்போ 6 மாதம் வந்து க்யூரிங் பீரியட்னு சொல்கிறது. இப்போ தேன் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வந்தா பிறகு பொட்டில் விட அதுக்கு பிறகு உடையாது. மற்றது ஊற்றி எழுதுகள் உள்ளுக்க டஸ்ட் எழுதுகள் இருந்தால் மேலே எங்களையும் வந்து ஃபில்டர் ஆகிடும்.
இப்போ இங்கே தேனீன்னு பார்த்தா இப்போ இந்தியாவிலையும் இலங்கையிலையும் வந்து பார்த்தா ஒரே வகையான தேனீக்கள்லாம் இருக்குது. வெளிநாடுகளில் வந்து வேறு வேறு தேனீக்கள் இருக்குது, வெஸ்டர்ன் ஹனிபீஸ்ன்னு சொல்கிறது. அந்த தேனீக்களுக்கும் எங்களோட தமிழ்நாடு, இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் இருக்கிற தேனீக்களுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. அது வந்து அப்பிஸ் மெல்லிஃபெரான்னு சொல்கிறது, அப்பிஸ் செரனா. அடுத்த அந்த குடும்பங்கள் இதுக்களில் வித்தியாசங்கள் இருக்குது. அந்த தேனீக்கள் வந்து சைஸ் வந்து கூடவா இருக்கும், அதே நேரம் வந்து அதுண்ட நோய் ஏற்பாட்டில் வந்து குறைவு. ஆனால் எங்களோட தேனீக்கள்ன்ட்டு மட்டும் சொல்லாமல் இங்கே உற்பத்தியாகிற உணவுப் பொருட்களில் இருந்து மனிதர்களையும் சொல்லலாம். இங்கே இருக்கிற ஆக்கள் ட்ராபிக்கல் சோனுக்குள்ளே இருக்கிற இந்த உற்பத்தி செய்யப்படுற விஷயங்கள் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானது, மற்ற இடங்களில் இருக்கிறத விட பவர்ஃபுல்லானது. அதால் தான் வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து இன்னும் வந்து அந்த ப்ரைஸுகள் வந்து இன்னும் முன்னுக்கு நிற்கிது. அப்போ அதால் வந்து எங்கட இந்த தமிழ்நாடு, இந்த ஸ்ரீலங்கா, இங்கே இருக்கிற அந்த ட்ராபிக்கல் ஜோனில் இருக்கிற தேனீக்கள உற்பத்திகள் வந்து சரியான முன்னுக்கு இருக்குது அந்த விஷயங்கள் வந்து. அப்போ இதுகளை நாங்கள் யோசிச்சு தான் நான் இதை வந்து தொடர்ந்து கொண்டு செல்லணும், இதை வந்து தொடர்ந்து நான் விடாமல் வந்து செய்து கொண்டு போகணும் என்ற ஒரு நோக்கம் உண்டு எங்களுக்கு வந்துச்சு. அதை விட இப்போ தேனீக்கள்னு பார்க்கல வந்து இயற்கை விவசாயம் ஒன்று பார்க்கல மெயினாக வந்து பிரேக் ஆகிற விஷயம் ஒன்று இயற்கையால் வர சீட்டை நான் சொன்ன மாதிரி. அதே நேரம் வந்து அடுத்தது வந்து நோய் தாக்கம். இந்த ரெண்டும் வந்து எங்களை வந்து பிரேக் பண்ணும். இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து இது வந்து ரெண்டும் வந்து பெரிய இடத்துல வந்து பிரேக் பண்ணும். எந்த அனுபவத்தில் வந்து நான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இப்போ வேறு ஆக்களுக்கு வேறு அனுபவங்கள் இருக்கலாம், எந்த அனுபவங்களை வந்து நான் இதில் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த ரெண்டு விஷயம் வந்து ரெண்டு விஷயத்துலேயும் நாங்கள் வந்து ஸ்டடியாக இருக்கணும். அதே நேரம் இது வந்து திடீரெண்டு வெள்ளத்தாலேயோ இல்லாட்டி ஏதாவது சீட்டத்தாலே இல்லாமல் போனால் அடுத்த கணம் வந்து இதை புதுசில் இந்த உருவாக்குறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு நாலேஜ் இருக்கும். ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள அதை திருப்பி உருவாகக்கூடிய மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த் ஒன்று இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கலாம், திருப்பி செய்து கொண்டிருக்கலாம். ஏன்னா இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தொடங்கியே கிட்டத்தட்ட 5-6 பேரெல்லாம் நிற்பினோம். இப்போ இங்கேயே இப்போ தேனிகள் பிடிக்கிறேன்டா, புக்ஸ்கள் இதுகள் பார்க்குறேன்டா, கிட்ட 5-6 பேர்கிட்ட நிற்பேன். இப்போ ஐயாவும் நானும் தான். இப்போ ஐயா ஃபுல்லாகவே இப்போ கோயிலோட நிற்கிறது, மற்றது எங்களுக்கு வேலை இதுகள் அதோடு சேர்த்து ஐயா அந்த புக்ஸுன்ற ப்ரொடக்ஷனுகள், ஸ்டாண்டுகள், மற்ற ஸ்மோக்கர் இதுகள் அதுகள் எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது. அங்கே பின்ன ஃபேக்ட்ரி இருக்குது பார்க்கலாம். அப்போ அந்த ஃபேக்ட்ரிக்கெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் இதெல்லாம் செய்கிறது. தேனி வளர்ப்பு அண்டு அதுக்குள்ளே இருக்கிற டெக்னிக்கல் விஷயம் ஃபுல்லாகவே நாங்கள்லாம் நெஞ்சால் பார்க்குறோம். அப்போ இப்படித்தான் இவ்வளோ காலம் வந்து நாங்கள் இதை கொண்டு வந்த நாங்கள் 2016 2024 மட்டும்.